அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த இந்த மண்ணில் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது. அதனை அடக்கிற காளையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகவே இதை சொல்லுகிற நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க. அந்த மகிழ்ச்சியோடு தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு குழு சார்பாக நன்றி மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னான தருணத்தில் ஜல்லிக்கட்டு குழு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக விழா குழுவிற்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அலங்காநல்லூர் பொதுமக்கள் சார்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதனை அடக்கிற காளையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகவே இதை சொல்லுகிற நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க. அந்த மகிழ்ச்சியோடு
தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனை அடக்கிற காளையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே போல தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகவே இதை சொல்லுகிற நேரத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் ஒரு 2 அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க, மற்ற தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சர் வாழ்க வாழ்க. அந்த மகிழ்ச்சியோடு தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. அந்த 2 முக்கிய அறிவிப்புகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வெற்றி, முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 2 முக்கிய அறிவிப்புகள் குறித்து விவரங்களை பதிவு செய்யலாம். பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாயில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஜல்லிக்கட்டில் சிறந்த வீரருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு பேரவை ராஜசேகர் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2 அறிவிப்புகள் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஒன்று மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக கொடுத்துருக்குது. உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜல்லிக்கட்டு வீரர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மனமாற தமிழக முதல்வரையும் தமிழக அரசையும் பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ 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 சார், ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார். அங்கு மக்களிடையே வரவேற்பு எப்படி இருக்கிறது?
ஜல்லிக்கட்டு விழாவை நேரடியாக முதலமைச்சர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தது இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு மேலும் ஒரு வலு சேர்ப்பதாகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டுக்கு கூடுதல் பலம் சேர்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். ஜல்லிக்கட்டு அதே போல அலங்காநல்லூர் பாலமேடை போல பாரம்பரியமான கிராமங்களில் தமிழ்நாடு எங்கும் நடப்பதற்கு முதல்வர் வந்து உத்தரவிட வேண்டும். நிறைய ஊரில் நடத்த முடியாமல் பெரிய வேதனைக்குள்ளாக இருக்காங்க. ஆகையினால தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மனதார வாழ்த்தி. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜசேகர்.